முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது. நீ நன்றாக உயர்ந்து நிற்கப் போகின்றாய். நீ கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு சில விஷயம், அற்புதமான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்றது. தங்கமே, நான் சொல்வதில் உனக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லைதானே? இப்படிதான் அப்பா சொல்வீர்கள், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்றுதானே கூறுகின்றாய்? அந்த அளவிற்கு உன் மனம் காயப்பட்டிருக்கின்றது. பல கஷ்டங்களையும் ரணங்களையும் சந்தித்துவிட்டு வாழ்க்கையே அழுத்து போய் இருக்கின்றாய். கடுமையாகவும் எந்த ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் எந்நேரமும் என் குடும்பத்தினர் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் கஷ்டத்தை மட்டுமே அடைகின்றேன்? விதி விலக்க முடியாதது தங்கமே. லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும். கர்ம வினைகளுக்கேற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும். உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து உன்னை துன்புறுத்தும். கர்மவினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகள் செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்குத்தான் நான் உனக்கு உதவ முடியும். அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது. தர்மமே தலை காக்கும். மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அழித்துவிடு. தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மையை செய். பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது. அதே சமயம் உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நீ அவர்களுக்கு உதவி செய். அதனால் நீ மகுடமாய் உயர்வாயே தவிர தாழ்ந்து போக மாட்டாய். பிறர் துன்பப்படுவதை கண்டுதான் இன்புறு வகை போன்ற பாவம் வேறு எதுவுமே இல்லை. அதுபோல ஒரு நாளும் என் பிள்ளையான நீ நடந்து கொள்ளாதே. இதை கடைபிடித்தால் போதும். உன் துயரங்கள் ஆபத்துகள் அனைத்தும் நிச்சயம் முடிவுறும். அதே சமயம் பக்தி செய்த உடனேயே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே. பக்தி என்பது இறையருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவு சீட்டு. இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம். இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும். எல்லார் வாழ்விலும் சோதனைகள் வரும். அதன் பிறகே நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தை பொறுத்தும் அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படும். நான் இவ்வளவு நாட்களாக முருகனை வணங்குகின்றேன். ஆனால் எந்தவித நன்மையும் எனக்கு நடந்த பாடில்லை. நான் கஷ்டங்கள் மட்டுமே பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று கூறாதே. உன்னை பல ஆபத்துகளிலிருந்து உனக்கே தெரியாமல் நான் காப்பாற்றியிருக்கின்றேன். உனக்கு வரப்போகும் ஆபத்துகளை முன்கூட்டியே கணிந்து அதையும் நான் தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன். தங்கமே, அவையாவும் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு புலப்பட்டே தீரும். அதை நான் எடுத்துரைப்பேன் உனக்கு. நீ கவலைப்படாமல் நிம்மதியாக மற்றவர்களுக்கு உதவி செய்து உன்னால் முடிந்ததை செய். நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.